பார்ப்பற்கள் விழாமல் பெர்மனன்ட் பற்கள் முளைச்சி அதனால ப்ராப்ளம் வருமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட குழந்தைக்கு 11 வயசு ஆகிடுச்சு டாக்டர், கீழ்த்தாடையில் பார்ப்பற்கள் எதுவுமே ஆடலை விழலை, பெர்மனன்ட் பல்லும் வந்துருச்சு, நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணாமா அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2009 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நமக்கு 2 செட் ஆஃப் பற்கள், எல்லாம் பார்ப்பற்கள், பெர்மனன்ட் பற்கள், மில்க் டூத் அண்ட் பெர்மனன்ட் டீத்னு பேர். பால் பற்கள் டிப்பிக்கலாக 6 மாதத்துலேருந்து ஒரு 3 வயசுக்குள்ளே ஃபுல்லாக எல்லா பால் பல்லும் வந்துடும். 6 வயசுலேருந்து 6.5 வயசு வரைக்கும் பால் பல் இருக்கும். இந்த 6 பால் பல்லு விழ ஆரம்பிச்சு ஒவ்வொரு பெர்மனன்ட் பல்லாக வரும். 6லேருந்து 12 வயசு தான் மிக்ஸ்டு டென்டிஷன்னு பேர். எதனால மிக்ஸ்டு டென்டிஷன்னு சொல்கிறாங்க? நம்ம வாயில் பால் பல்லும் இருக்கும், பெர்மனன்ட் பல்லும் முளைக்க ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பல், அதாவது இன்சைசார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மில்க் இன்சைசாஸ் ஆடி விழுந்து பெர்மனன்ட் இன்சைசாஸ் வர ஆரம்பிக்கும். அந்த பின்னாடி ஃபஸ்ட்டு கடவாப்பல், 6th இயர் மோலார்னு சொல்லுவோம், முதல் கடவாப்பல், அதாவது பால் பல்லுக்கு பின்னாடி 6 வயசில் ஃபஸ்ட்டு மோலார் பற்கள் வரும். இந்த பீரியட் ஆஃப் 6 to 12 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது வந்து அந்த மேலே இருக்கிற மில்க் மோலார்ஸ் அது விழுந்து நம்மளோட பெர்மனன்ட் ப்ரீமோலார் பற்கள் வரும். அதே மாதிரி மில்க் கெனைன் விழுந்து பெர்மனன்ட் கெனைன் வரும். இந்த டிப்பிக்கல் ப்ராசஸ் வந்து 6 to 12 years ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பால் பல்லும் வாயில் இருக்கும், பெர்மனன்ட் பல்லும் இருக்கும். பால் பல்லும் வாயில் இருக்கும், பெர்மனன்ட் பல்லும் வாயில் இருக்குன்னு சொல்கிறத என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பால் பல்லும் விழுந்து முளைச்சாதான் பெர்மனன்ட் பல்லு வரும். ஸோ எந்த மில்க் டூத் இருக்குதோ அப்படின்னா என்ன, இப்போ இன்சைசார் மில்க் டூத் விழுந்துருச்சு அப்படின்னா விழுந்த இடத்துல தான் பெர்மனன்ட் இன்சைசாஸ் வரும். அதுக்கு பின்னாடி மில்க் மோலார்ஸ் இருக்கும், அதனால தப்பு இல்லை. விழ வேண்டிய பல்லு விழாமல் பெர்மனன்ட் பல்லு வந்துச்சுன்னா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோவர் இன்சைசாஸ், இந்த குறிப்பிட்ட இந்த நேயர் சொல்லியிருக்காரு, கீழ்த்தாட இன்சைசார் பல்லே ஆடலை, அது உள்ளுக்குள்ளே வந்து பெர்மனன்ட் இன்சைசாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது அப்படின்னா 2 செட் ஆஃப் பல் இருக்கும். வெளிப்புறத்தில் இன்சைசாஸ் மில்க் இன்சைசாஸ் இருக்கும், உள்புறத்தில் பெர்மனன்ட் இன்சைசார் இருக்கும். அப்போது அந்த குழந்தை எப்படி வந்து அந்த பெர்மனன்ட் பல்லை ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ண முடியுமா? ஃபுட்டு போய் மாட்டுறதுனால மில்க் டூத்தும் சொத்தையாகும், பெர்மனன்ட் டீத்தும் சொத்தையாகும். நம்பர் 1. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2வது, 2 லேயர் ஆஃப் டூத் இருக்கும்போது அவங்களோட தாடை, மேல் தாடை கீழ்த்தாடை சேரும்போது நார்மலாக சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நார்மலாக மேல் பல்லும் கீழ் பல்லும் சீராக சேரலை அப்படின்னா இது எதர் கீழ்த்தாடை லாக் ஆகியோ மேல் தாடை அந்த பற்களுக்கு இடையே லாக் ஆகியோ, ஏன்னா 6 to 13 years தான் குழந்தையும் வளர்கிற வயசு இல்லையா? ஸோ இந்த ஏஜில் வந்து அவங்க தான் அப்போ தான் வந்து அந்த ஸ்கெலிட்டல் க்ரோத் இருக்கும், குழந்தைங்க வந்து ஹைட் ஆவாங்க. ஸோ இந்த தாடை லாக் ஆகி நார்மல் தாடை க்ரோத் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று, மெயின்டெனன்ஸ் கஷ்டம். மெயின்டெனன்ஸ் கஷ்டத்தினால ஈர்லேயும் வீக்கம் வரலாம், பல்லும் சொத்தையாகலாம். 2வது, தாடையோட வளர்ச்சி பாதிக்கப்படலாம். 3வது, நம்ம முக்கியமாக என்ன பண்ணோம்னா, குழந்தை தானே, ஒரு 12 வயசு ஆயிடுச்சு, 18 வயசு அப்புறம் சரி பண்ணலாம் அப்படின்னா டிப்பிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 6 வயசில் விழ வேண்டிய பல் 7 வயசு வரைக்கும் விழலை, 8 வயசு வரைக்கும் விழலை, பெர்மனன்ட் பல் வந்துருச்சுன்னா அந்த வயசில் நம்ம அந்த பற்களை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவுமே செய்ய வேண்டாம். நார்மல் பேஷண்ட்டோட ஜா மூவ்மெண்ட் அண்ட் டங் மூவ்மெண்ட், அவங்களோட சாப்பிடும்போது பேசும்போது நார்மல் மூவ்மெண்ட்லேயே வந்து அந்த பெர்மனன்ட் பல்கள் கரெக்டான பொசிஷனில் வந்துடும். ஆனால் நம்ம ரொம்ப நாள் வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், சரியான நேரத்தில் எடுக்கலை அப்படின்னா இது நார்மல் அந்த குழந்தையோட நார்மல் மூவ்மெண்ட்டில் வந்து நார்மல் ஆகாது. பற்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒன்று பற்கள் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், கிளிப்பு போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லைனா சர்ஜரி முறையில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டான டயத்தில் வந்து நம்ம இன்டர்வீன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் வந்து பெருசாக பண்ணாமல் ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேயே இது சரி செய்ய முடியும். இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ். ஒன்று, ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், என்றைக்கு வந்து அந்த பால் பல்லு விழ வேண்டிய இடத்துல விழாமல் பெர்மனன்ட் பல்லு வந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் அந்த பால் பல்லை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எடுக்கிறதுக்கு முன்னால் அஃப்கோர்ஸ் அவங்க டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுத்து அந்த பற்கள் பொசிஷன் கரெக்டாக இருக்கா, அந்த பால் பற்களோட வேறு என்ன பொசிஷனில் இருக்குது, பெர்மனன்ட் பற்கள் எதாவது எஃபெக்ட் ஆகுமா, எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அந்த பால் பல்லை எடுப்பாங்க. ஸோ 2வது வந்து யூஸ்வலாக அந்த பார்ப்பல்களோட வேர் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ பெரிய சர்ஜரி, ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர் கிடையாது. சிம்பிள் முறையில் வந்து அந்த பால் பல்லை எடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.